மாறாத தெய்வம் நீ மட்டும். கொடுத்திருக்கின்ற வரத்தை நினைத்து நன்றி செலுத்துகின்ற ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஆகவே நம்முடைய சேர்ந்து நன்றியால் புதுப்பாடு என்ற பாடலை பாடி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி
என்றும் பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே அதிகாரம் 18 இறைவசனங்கள் 15 முதல் 17 முடிய. குழந்தைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். இதை கண்ட சீடர் அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்குட்பட மாட்டார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீடர்களிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. செபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தை இறைவா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இதான் மங்களகரமான இந்த அருமையான நாளிலே எங்களுடைய பிள்ளையை உங்கள் பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையும் நீரே எங்கள் மகளை நலவிலே வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பரிசுத்தாவின் வல்லமை ஆற்றலை சக்தியும் கொடுத்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதோ இந்த நேரத்திலே சிறிய பெண் பெரிய பெண் ஆகின்ற அந்த ஆற்றலை சக்தியையும் நிறைவாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக மனிதர்கள் என்ற விதத்திலே, உமது பிள்ளைகள் என்ற விதத்திலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பக்குவமான இந்த உன்னதமான இந்த நாளிலே ஆண்டவதாமே தொடர்ந்து எங்கள் மகளை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறியோர் மேலும் எளியோர் மேலும் கணித்து உள்ள உண்டு ஆண்டவராக. இந்த குழந்தையை உமது பாதத்தில் அர்ப்பணித்து வைக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். துன்ப வேலையில் சார்ந்தலாகிரும். துன்பத்தை தாங்கும் வலிமையும் மனவேதனை நம்பிக்கையும் காரும். இந்த குழந்தையின் உள்ளத்திலே எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தாவின் வல்லமையும் ஆற்றல் சக்தியும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையின் பெற்றோரை ஆசீர்வதித்தலும், பெற்றோர்கள் தங்கள் மகளுக்கு கிடைத்த இந்த பெரிய வரத்தை நல்ல ஒரு வரமாக ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு எப்போதும் என்னாலும் நன்றி செலுத்துகின்ற பெற்றோர்களாக திகழக்கூடிய கிருபை தாரும். இனி வருகின்ற காலத்திலே தங்களுடைய மகளுக்கு எல்லாமாக இருக்கக்கூடிய கிருபை தாரும். தங்களுடைய மகளை எல்லா விதத்திலும் கண்காணித்து எல்லா விதத்திலும் உதவி செய்து தங்களுடைய மகள் நல்ல பிள்ளையாக வளர வாழ தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் இந்த அருமையான பெற்றோர்கள் வழியாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பிள்ளையின் வீட்டில் உள்ள பெரியோரையும் சொந்த பந்தங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தலும். இன்று இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற, வாழ்த்த வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெரியோர்கள் பெற்றோர்கள் வழியாகவும் இந்த சிறுமிக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தை கொடுத்து நல்ல பிள்ளையாக வளர வாழக்கூடிய அனைத்து கிருபையும் நிறைவாக கொடுத்தலும் ஆண்டவரே. ஞானத்தையும் அறிவின் நிறைவாக கொடுத்தலும், ஆவியின் வல்லமையும் நிறைவாக கொடுத்து இனி வருகின்ற காலத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதெல்லாம் உணர்ந்தவராக இந்த சிறுமியானவர் நல்ல விதத்தில் வளரக்கூடிய கிருபை தந்தரும். பெற்றோர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு பக்தியுள்ள பிள்ளையாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் வாழவும், படிக்க வேண்டிய வயதிலே நல்ல விதத்திலே படித்து பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த வயதிலே நல்ல பண்புகளை எல்லாம் கற்று பெற்றோரை கொண்டு எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாபெரும் சிறந்த பெண்ணாக வளரக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்துருமானவரே. ஒவ்வொரு நாளும் நீரே கரம் பிடித்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறேன். எல்லோருக்கும் தெய்வமாக இருக்கிற நீ இந்த எங்களுடைய பிள்ளைக்கும் நீதானே தெய்வமாக இருந்து கடவுளாக இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நல்ல விதத்திலே வழிநடத்தும்படியாக கொண்டாடுகிறோம். அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, மகளை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுடைய பிள்ளைக்கு எல்லாமாக இருந்து தாயாக இருந்து நல்ல விதத்திலே வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். புனித தோமையாரே, உமது பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டே இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தரலும் இந்த குடும்பத்தில் தேவையான அனைத்து வரங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக பெற்றுக் கொடுத்து அதன் வழியாக இந்த குடும்பமானது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக திகழக்கூடிய அனைத்து பாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்தபடியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் அவருக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாதாக.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை பாதுகாக்கும் நடுவிலும் காப்பாற்றும் உனக்கு வழி நடத்தும் உனக்கு முன்னும் காவலாய் உனக்கு பெண்ணும் ஆண்டவராம் எல்லாவற்றும் முன்னோடு இருந்து இங்கு வைக்கப்படுகின்ற எல்லா பொருட்களையும் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் பெற்றோர் வழியாக கடவுள்தானோனி எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் முறையில் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஆசீர்வதித்து நலத்திலே வழி நடத்துவாராக. தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. சங்கீதம் கேட்டதில்லை பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கிறேன். வந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சார்பாக தாய்மாமன் சீர் வந்து 16 தட்டு சீர்வரிசை செஞ்சு 5 பக்கம் நகையமும் 10,000 அது போக பொட்டு பூவு சீப்பு கண்ணாடி பலகாரங்கள்லாம் வாங்கி மாலை செலுத்தி இப்போ மகிழ்விப்பார்கள். ஆகவே இதை பெரிய அழைப்பை எடுத்துக்கொண்டு இந்த குடும்பத்தார் வந்து இதில் வந்து கலந்து கொள்ளுமாறு எங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டேன். அறியாமல் ஊராரும் காணாமல் முட்டொன்று பட்டென்று மலரும் என்னென்று தெரியாமல் ஏதென்று புரியாமல் பெண் நெஞ்சில் பேரச்சம் பரவும். தாயாரும் அறியாமல் ஊராரும் காணாமல் முட்டொன்று பட்டென்று மலரும் என்னென்று தெரியாமல் ஏதென்று புரியாமல் பெண் நெஞ்சில் பேரச்சம் பரவும். பயம் போகச் சீராட்டி பாலூற்றி நீராட்டி திருமேனி மருதாணி இடுக உளுந்தாலே களி செய்து வெல்லங்கள் தானிட்டு நல்லெண்ணெய் தான் விட்டு தருக சீர்கொண்டு வருக இந்த பூவுக்கு புதுச்சேலை புனைக
சீர்கொண்டு வருக, இந்த பூவுக்கு புதுச்சேலை புனைக. இயற்கை தரும் பூ போடு இன்னும் ஒரு பூ பெய்தி, வண்ண மகள் குலம் வாழ வாழ வாழ. தாயாரும் அறியாமல் ஊராரும் காணாமல் முத்தொன்று கட்டின்று வளரும், இன்னென்று தெரியாமல் ஏதென்று புரியாமல் பெண்ணெஞ்சில் பேரச்சம் பரவும். அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. இது பூவோ பூந்தேரோ, அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. பூவடி அவ பொன்னடி அத தேடி போகும் தேனி, தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி. தாழம் பூ வாசம் வீசும் மேனியோ, அந்த 7 லோகம் பார்த்திராத தேவியோ. ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு, என்னைக்கும் வயசு 3 என் சொல்லு பறிக்கும் பாரு. இது பூவோ பூந்தேரோ, அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. இது பூவோ பூந்தேரோ, அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூ அதரம், பூ நேரம் அவ பொன்னி நேரம் அருமையானவர்களே, அருமையான மகள் ஐடா லூன்ஸ் மரியா, அருமையான சகோதரர் மதன்குமார், சகோதரி சோனியாவுக்கு ஆண்டவர் ஈவாக கொடுத்த அருமையான மகள் ஐடாவுக்கு இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தபடினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாடலோடு கூட இந்த பிரேயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த நம்மை கனிமரமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த நம்மை கனிமரமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உவர் நிலமாக இருந்த என்னை இணை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த நம்மை இணை நிலமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் உம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்து வாழ்நாள் துதிப்பேன், உம் சித்தம் செய்து வாழ்நாள் எல்லாம் துதிப்பேன். வாழ்ந்து நான் உமக்காய் சாட்சியாய் வாழ்வேன், வாழ்ந்து நான் உமக்காய் சாட்சியாய் ஜீவிப்பேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து நான் பிரார்த்தனை செய்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 128ஆம் சங்கீதத்தில் ஒரு மனிதன் தெய்வத்துக்கு பயந்து வாழும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தெய்வம் செய்கிற வரிசையான அற்புதங்களை நீங்கள் சங்கீதம் 128 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. திருமணத்தில் வாசிக்கக்கூடிய இந்த சங்கீதம் அருமையான காலம் சென்ற மதிப்புக்குரிய சார் அண்ணாதுரை அவர்களுக்கு நான் ரொம்ப மிகவும் நெருக்கமான ஒரு சிநேகிதராக இருந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். இங்கே வந்து உட்கார்ந்து டீச்சர் ஒரு விஷயம் சொன்னாங்க, என் பேத்தி உட்கார்ந்துருக்கிற அழகை எங்கள் வீட்டுக்காரர் இருந்து நீங்கள் பார்த்துருக்கணும், பார்த்துருந்தாருன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாரோ தெரியல. அந்த ஒரு நிகழ்ச்சியை சார் பார்க்க வாய்ப்பில்லாட்டாலும் ஆனால் அந்த பிள்ளைகளை பார்த்து வாழ்த்துவதற்கு இத்தனை பேர் நீங்கள் வந்திருப்பதை நினைத்து மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். அருமையான தம்பி மதன், சகோதரி சோனியா அவர்களுக்கு ஆண்டவர் ஈவாய் கொடுத்த மூத்த மகள், அதற்கு பிறகு இந்த 2 பேர் இருக்காங்க, எங்கே காணவங்கள ஒரே கலகலப்பாக வீட்டில் அலங்காரம் பண்ணுவதற்காக 2 அருமையான ஆண் பிள்ளைகளை
ஆண்டவர் அருமையான பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதுல இந்த மூத்த மகன் ரொம்ப சைலண்டான ஆளு, ரொம்ப குவைட்டா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பெரிய கிருபை இந்த மகன் மேல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால், நான் பிரேயர் பண்ண போகும்போதெல்லாம் வேத வசனங்களை மெமரியாக சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு பிள்ளைகள் எதேதோ கற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் வேத வசனத்தை, வேதத்தினுடைய வாக்கியங்களை மனப்பாடம் செய்து அதை படித்து அவங்க வீட்டுல ஒரு பிளாக் போர்டு வச்சிருக்காங்க. அதுல டெய்லி ஒரு வேத வசனத்தை எழுதுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். என்ன படிச்சு மேன்மையாகி வசதியாக இருக்கிறதை காட்டிலும் கடவுளே பார்த்து ஒரு மனிதனை கனம் பண்ணுவேன் என்று சொல்வது எங்கே என்றால், தெய்வத்தை எந்த மனிதன் கனம் பண்ணுகிறானோ அவனை தெய்வமே கனம் பண்ணுகிறாரோ. அதனால அருமையான ஐடாவை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகளுடைய எதிர்காலம் மிக ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த வசனத்தை அந்த மகள் படிக்கிறதையும் எழுதுகிறதையும் கனம் பண்ணுகிறதையும் பார்க்கும்போது மெய்யாகவே இந்த அருமையான மகளை கர்த்தர் எதிர்நாட்களிலே மிகவும் ஆசீர்வாதமாக வைப்பார். வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேவரின் சுதந்திரத்தை காப்பாற்றுவது வேதத்தில் வாசிக்கிறோம். நிறைய பேர் பிள்ளை செல்வங்களுக்காக இதுவாக அருமையான கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து, விசேஷமாக இவ்வளவு சீக்கிரமாக இப்படி ஒரு நிகழ்ச்சியில் இத்தனை பேரை கூட்டி சேர்த்திருக்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய சந்தோஷம். நான் சபையில போதகராக இருக்கிறேன். ஒருத்தர் சொன்னாரு, முதல் பெண் குழந்தை பிறந்துட்டா உறவெல்லாம் சீக்கிரம் வரும், பையனை பிறந்துட்டா 25 வருஷம் காத்துக்கணும். ஆனா பெண் பிள்ளைகளுக்கு பாருங்களேன், இவ்வளவு சீக்கிரமா உறவுகளை சேர்க்கிறாங்க, மாமா மகளுக்கு செலவு வைக்கிறாங்க, அதை சந்தோஷமா செய்யறாங்க, உங்களை சேர்க்கிறவங்க இருக்கிறார்கள். ஆகையினாலே அவை நான் வாழ்த்துகிறேன். நல்ல ஆரோக்கியத்தை தேவன் தருவாராக, நல்ல தீர்க்காயசை கொடுப்பாராக. எதிர்காலத்துல உறவுகளை கட்டி அன்பினாலே இணைக்கக்கூடிய ஒரு நல்ல கருவியாக ஆண்டவர் இந்த அருமையான மகளை பயன்படுத்த நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அருமையான மகள் ஐடாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேவரீர் எங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீரப்பா. எங்கள் குமாரத்துகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலைக்கற்களை போல இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அலங்காரமான குழந்தைகளை நீர் கொடுக்கிறீர், அழகான குழந்தைகளை நீர் கொடுக்கிறீர். அந்த பிள்ளைகள் வளர்வதற்கு தேவையான வசதிகளை, பாதுகாப்பை, ஆரோக்கியத்தை இதுதாமே கொடுக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சந்ததியை குறித்து உங்களுடைய வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று. ஆண்டவரும் யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை முதன்மைப்படுத்துகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் முதன்மையாக நீ வைக்கிற தேவனாக இருக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தாவே. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் இருக்கும் போது சிறு பிள்ளைகளை இடத்திலே ஆசீர்வதிக்கும்படி பெற்றோர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளைகளை நீர் அணைத்துக் கொண்டு அவர்களை நீர் ஆசீர்வதித்ததாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. தர்மியான மகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் பிளஸ் பண்றோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. இந்த ஆண்டவரே ஒரு பருவத்துக்குள் கடந்து வரும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த அருமையான மகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல அந்த பாக்கியம் கிடைக்காம கஷ்டப்படுற நாட்கள்ல அருமை மகளை நினைத்ததற்காக நன்றி. இந்த மகளுக்கு நீ எதிர்வரும் நாட்களில் வேண்டிய பலன், ஆரோக்கியம், சுகம், பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுப்பீராக. இந்த உலகத்தில் எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சவாலா இருக்கிற இந்த நூற்றாண்டுல அருமையான மகளை உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தில் நீர் மறைத்துக் கொள்வீராக. உங்களுடைய சட்டையின் மரபில் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. தீமைக்கு உன்னை நான் தூரப்படுத்துவேன், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், தீமை உன்னை அணுகுவதில்லை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கத்தாவே. அருமையான பேரண்ட்ஸையும், அருமையான மகளையும், அருமையான இந்த மகளோடு கூட பிறந்த அருமை தம்பிமார்களையும் கர்த்தர் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அருமையானுடைய பாட்டி டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். தம்பி மதன் அவருடைய தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வசந்த் டீச்சருக்காக நன்றி, அவர்களை ஆசீர்வதியும். அருமையான ஐடாவுடைய அத்தை சகோதரி சாந்தி, அருமையான சகோதரர் ராஜா மற்றவருடைய மகள் எல்லோருக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா உறவின் மக்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள்
எல்லாரையும் கர்த்தர் நாமத்தினால பிளஸ் பண்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இம்மட்டும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடந்த தேவன் பாராட்டின அன்புக்காக நன்றி. ஆசீர்வதியும் எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளெல்லாம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் அருமையான மகள் ஐடாவோடும் கூட அவருடைய பெற்றோரோடும் வந்திருக்கிற அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசுவின் வரை மட்டும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. கொஞ்சம் நீங்க மட்டும் வா. யாரா பாருங்க. ரெடி? இங்க பாருங்க. மாய். இங்க பாருங்க. மாய். அப்படியே. அப்படியே. வெயிட் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஆமென். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனை இறைஞ்சுங்கள். என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இதுதான் வேதத்திலே பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இதைத்தான் உலகிலே அவதாரம் எடுத்த இயேசு பிரானும் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்தது. அன்னை மரியாள் அதன்படி வாழ்ந்தார்கள். அவர்களும் பிள்ளையாக பிறந்து இறை மகளாக வளர்ந்து இறை சன்னதியிலே ஊழியம் செய்து கன்னியாக இருந்து இறைவனையே பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற்றார்கள். அந்த அன்னை மரி இவ்வாறு இறைவனை புகழ்ந்து பாடினார்கள். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பர் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடைக்கம் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடைக்கம் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஆம், இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்ந்து வாழ்ந்த அன்னை மரியாளை இறைவனும் ஏற்றி போற்றி அனைத்துலக மக்களுக்கு முன் மாதிரியாகவும் விண்ணுலக மண்ணுலக அரசியாகவும் முடிசூட்டி அவர்களை இந்த உலகத்திற்கு தாயாக கொடுத்தார்கள். அந்த தாய் தன் மகனிடம் மக்களை இழுத்து வருவதற்காக இன்று வரை இந்த நாளிலும் கூட பல இடங்களில் காட்சி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது உண்மை, சத்தியம். இதற்கு சான்றுகள் இருக்கின்றன. ஆகவே அந்த அன்னை உலக மக்களை தம் மக்களாக ஏற்று அவர் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இயேசு சொன்னது போல சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னது போல இந்த குழந்தைகளை நாம் கடவுளின் பார்வையிலே கொண்டு போய் கடவுளை நினைத்து வாழ அவர்களுக்கு பழக்க வேண்டும். நன்றி சொல்லி பழக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எப்போதும்
மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்துவோம். நாம் ஒரு செடி வைத்து வளர்த்தினால் அது பூத்து காய்த்து கனிதரும் போது மகிழ்ச்சி அடைவது போல கடவுளும் குழந்தைகள் வளர்ந்து பூத்து குலுங்கி காய்த்து கனிதர வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு கனிதரும் மரங்களாக இருங்கள். கனிதராத மரம் அனைத்தும் வெட்டுண்டு தீயில் போடப்படும். ஆகவே கனிதரும் மரங்களாக இருங்கள் என்று சொன்னது போல இதோ இந்த சிறுமிக்கு அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சி இப்போது தொடங்கி இருக்கிறது. அவருடைய வாழ்விலே இனி வரும் காலங்களிலும் அவள் பூத்து குலுங்கி கனிதரும் மரமாக குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் திருச்சபைக்கும் ஏற்றவளாக வாழ நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நிறைவாக அந்த குழந்தையை அவர்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினர்களையும் ஆசீர்வதிப்பாராக. சிரிக்கையில் என் கைகளிலே காணும்
பிஞ்சு பிஞ்சு மழை பேசுவதென்ன, பிள்ளை பேரை சொல்லும் சேதியும் என்ன, அன்னக்கோடி அவளாடுவதென்ன, அந்திப்பகல் ஒரு மாறுவதென்ன, முத்துமணி சுடர் மோதுவதென்ன, முன்னம் செய்த தவமோ என என்ன, கண்ணக்குழி கதை நீளுவதென்ன, கங்கை நதி நெஞ்சில் ஓடுவதென்ன, பார் முகம் பகலிரவையும் மாற்றுவதென்ன, பசுந்தளிரென ஆக்குவதென்ன, களங்கரை அவள் பார்வையே, மழை தினம் தினம் என்னை தீண்டுவதென்ன, திசை மறந்திட தூண்டுவதென்ன, கதிரொளி அவள் வார்த்தையே, பெண்ணாலே பூமியும் தோன்றியதென்று முன்னோர்கள் வார்த்தையை கேட்டது உண்டு, என் வாழ்வில் நான் அதை பார்த்திட பூத்தவள் என் மகளே, கண்ணாடி மாளிகை போலவள் நின்று கை நீட்டி பேசிடும் சாயலை கண்டு ஓடாமலே உறைவது என்ன காலங்களே, மகளே உன்னை பார்க்கையில் பரப்பேனே, நிழலாய் உன்மடியினில் கிடப்பேனே, உன் கை விரலே ஒரு தூரிகையாய் தீட்டிடுதே என்னை ஓவியமாய், உன் இதழ்கள் பேசிடும் பேச்சை இமைக்குள் வைத்து தாங்கிடுவே, இது போதும் இது போதும் என் மகளே, பிஞ்சு பிஞ்சு மழை பேசுவதென்ன, பிள்ளை பேரை சொல்லும் சேதியும் என்ன, அன்னக்கோடி அவளாடுவதென்ன, அந்திப்பகல் ஒரு மாறுவதென்ன, முத்துமணி சுடர் மோதுவதென்ன, முன்னம் செய்த தவமோ என என்ன, கண்ணக்குழி கதை நீளுவதென்ன, கங்கை நதி நெஞ்சில் ஓடுவதென்ன, பெண்ணாலே பூமியும் தோன்றியதென்று முன்னோர்கள் வார்த்தையை கேட்டது உண்டு, என் வாழ்வில் நான் அதை பார்த்திட பூத்தவள் என் மகளே, கண்ணாடி மாளிகை போலவள் நின்று கை நீட்டி பேசிடும் சாயலை கண்டு ஓடாமலே உறைவது என்ன காலங்களே,
கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எறிந்தே மீட்டா என்னை உன்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும் மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன் இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நீ தூங்கும் போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி
ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் கேக்குதடி தேவதை இவளா கேக்குதடி தன்னிலை மறந்த பூக்குதடி காற்றினில் வாசம் தூக்குதடி அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் மேகத்தில் மறைந்தே பாக்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் கண்ணாடி கண்ணாடி பாவாய் ஆனேன் உன்னான் தாயாய் விரலோடு கதை பேசும் பூவாய் நானானேன் உந்தன் காற்றாய் வானமே இன்றெந்தன் மேலே வீழ்ந்ததே உந்தன் பாதம் தேயாமலே நானே காலாகிறேன் உன் சின்ன இதயம் பயங்கொள்ளும் பொழுது நானே உன் துயிலாகிறேன் உந்தன் கண்ணோடு நீ காணும் கனவாகிறேன் ஏமாற்றம் அது கூட நானாகிறேன் நீ சிந்தா கண்ணீரா காணா பரிசாயாவே நீ கொள்ளா இன்பம் ஆவே என்றும் உன்னை நீங்கே நடி
மூச்சே நீதானடி என் காதினோரம் உன் சுவாச பாடல் என்றென்றும் கேட்பேனடி என்னை என்றேனும் ஒரு நாள் நீ மறந்தாலுமே வானேறி வேறெங்கு பறந்தாலுமே நான் மறுவேன் என் உயிரே நீயே எந்தன் பேச்சாய் ஹே நீயே எந்தன் மூச்சாய் கண்ணாடி கண்ணாடி பாவாய் ஆனேன் உன்னான் தாயா விரலோடு கதை பேசும் பூவாய் நானானேன் உந்தன் காற்றாய் வானமே